ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரது. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் லைஃப் வித் ரது. நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் எங்கே மேக்கப் கிளாஸ் படித்தேன், எவ்வளோ செலவு பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ யாராவது பார்க்கலாம், கீழே வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. சீனியர் ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கெரியரை எப்படி செட் பண்ண போகிறோன்றத ஒரு சில விஷயங்களில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட வேனிட்டியை தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கும் போது ஒரு சில அகாடமியில் வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஆஃப்டர் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கெரியருக்காக நம்ம வந்து வேனிட்டியை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேனிட்டி பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒரு வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50K ஆகிடும். நான் 50Kன்னு சொன்னோடனே நிறைய பேர் ஷாக் ஆகலாம். ஏன்னா நானுமே ஒரு சில மென்டார்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 25K ஆர் 30Kக்குள்ளே ஒரு வேனிட்டியை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நானுமே நம்பினேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் படித்த இடத்துலையுமே 25லேருந்து 30க்குள்ளே ஒரு வேனிட்டியை செட் பண்ணிடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு அதுக்கு மேலே தான் ஆச்சு. ஸோ அதை நம்பி தான் நான் சொல்கிறேன் அரௌண்ட் 50K ஆகிடும். எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிங் லைட்டை பற்றியே சொல்கிறேன். நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம கெரியருக்கு வந்து ரிங் லைட் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ரிங் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. எடுத்தோடனே நான் ரிங் லைட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, போக போக நான் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிங் லைட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எதுக்காக ரிங் லைட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட அவுட்புட் நல்லா வரணுன்றதுக்காக மட்டும்தான். அவுட்புட் நல்லா வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லையா. ஸோ அப்படி கிளைண்ட்ஸ் நல்லா வரணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் லைட்டுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட் பிளேஸில் எந்த அளவுக்கு லைட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆர் வெதருமே சில டைமில் நம்மளுக்கு நல்லா சொதப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன் ரிங் லைட்டை நம்ம கேரி பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுடைய பிக்சர்ஸை வந்து நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். அண்ட் போஸ்ட் பண்ணும்போது ஸோ நிறைய கிளைண்ட் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்மளுடைய மேக்கப்பை நம்ம நல்லா பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து சரியில்லைன்னா அது எந்த அளவுக்கு நம்ம கெரியரை ஸ்பாயில் பண்ணோம். அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ரொம்பவே முக்கியம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு லைட் முக்கியம். லைட்டு கண்டிப்பாக ரிங் லைட் வேணும். இந்த 25லேருந்து 30Kக்குள்ளே சொல்கிறாங்க இல்லையா, இந்த அமௌண்ட்குள்ளே இந்த ரிங் லைட்லாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்க பேசிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி திங்ஸுமே நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் அரௌண்ட் ஒரு வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு 50Kவாவது ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்வெசிபிள் பின், யூ பின், லப்பர் பேன், அதை போட்டு வைக்கிறதுக்கான செக்ஷன்ஸ், பாக்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இது எல்லாமே சேர்த்து இந்த அமௌண்ட் வந்துடும். இது ரொம்பவே மினிமலான அமௌண்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வேனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000லேயும் நம்ம வந்து செட் பண்ணலாம், லேக்ஸ்லேயுமே செட் பண்ணலாம். அது நம்ம பை பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை பொறுத்து தான் அந்த அமௌண்ட்லாம் இருக்குது. பட் நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நம்ம கிராஜஸ்லேருந்து நம்மளுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது 50Kன்றது ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் தான். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதில். அண்ட் ரொம்ப கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும் சொல்லியிருந்தால அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். என்கிட்ட இருக்க வேனிட்டியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் வந்து அது எல்லாமே அஃபோர்டபுள் தான். நான் அதிக ரேஞ்சில் வந்து வாங்கவே கிடையாது. அண்ட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான், நாட் பிராண்டட் ஐட்டமும் கிடையாது. ஸோ ஒரு பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டியான ஒரு மேக்கப் திங்ஸை கேரி பண்ணி 50Kக்குள்ளே வந்து எப்படி ஒரு வேனிட்டி செட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய வேனிட்டியை நான் எக்ஸாம்பிளாக வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வேனிட்டி செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கிங்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் நமக்குன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்க ஒரு சிலர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதனால் நான் இதிலேருந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ்ன்ற ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஆகணும். தென் வந்து நம்ம வந்து ஒரு நேம் சூஸ் பண்ணணும். நேம் நம்ம என்ன நேம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம மேக் ஓவர் ஆர்டிஸ்டே வச்சுக்கலாம். அண்ட் நமக்குன்னு ஒரு லோகோ தேவை. இது மூணுமே வச்சு ஒரு பேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேம்ப்ளெட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணணும். வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னா கேன்வா ஆப் மூலயமா தான். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்லாம் க்ரியேட் பண்ணோன்னா கேன்வான்ற ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ நம்ம அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். அண்ட் நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருந்துருக்கணும். இப்படி தான் ஒரு பேஜ் நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. சிலர் வந்து இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கற்றுக்க போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்களா. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் டேலேருந்தே அப்பத்துலேருந்தே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன் அண்ட் என் கிளாஸில் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் இதை இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் வந்து நீங்கள் ஸ்டோரி அண்ட் போஸ்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நல்லா ஒரு பேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாடலை கூப்பிட்டு வந்து ஒரு மாடலை வச்சு ப்ரொஃபஷனலாக நீங்கள் உங்கள் லுக்ஸை க்ரியேட் பண்ணி காமிச்சு உங்கள் பேஜை டெவலப் பண்ணலாம். பட் என்னால் அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து மினிமலிஸ்ட்டாக தான் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் மேக்கப் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுங்கள். அவங்களுடைய காஸ்டியூம், ஜுவல்லரி அண்ட் வந்து ஃபோட்டோ உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிளாரிட்டியான மொபைல் கேமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ செக்ஷன் மாதிரி வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்து ஸோ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்படி வந்து நம்ம மந்த்லி வந்து 2 லுக்ஸ் க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லுக் வந்து முகூர்த்தமாக இருந்தால் இன்னொன்று வந்து சர்ச் லுக்காக எடுத்துக்கோங்க. அண்ட் நிக்கா இருக்குது அண்ட் பிரைட்ஸ் மெய்டோட இருக்குது, பிரைட்ஸ் மதரோட லுக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம அம்மாவுக்கு ஆர் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குமே நம்ம வந்து மெச்சூர்ட் ஸ்கின்ல எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோவும் நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி மந்த்லி 2 ஃபோட்டோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பிகைண்ட் த சீன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ பிஃபோர் மேக்கப், ஆஃப்டர் மேக்கப், பிஃபோர் ஹேர் ஸ்டைல், ஆஃப்டர் ஹேர் ஸ்டைல், சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் போடுற மேக்கப்ஸ்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ஸ்டோரியில். அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் போடலாம். ஸோ ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணி நீங்கள் அவுட்புட்டாக கொண்டு வரதுக்குள்ளேயோ ஒரு 10 வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதெல்லாமே போஸ்ட் பண்ணி இல்லை அந்த ஒரு லுக் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு பேஜில் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிரும். செகண்டும் அதே மாதிரி சேம் தான். அடுத்த லுக் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம். அண்ட் அதோட பிகைண்ட் த சீன்ஸ் எல்லாமே எடுத்து போடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி போடுறதோட ஸோ கிளைண்ட்ஸை வந்து நம்ம சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை பார்க்குறாங்களா, அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற வீடியோஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸ்டில் டுடே வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே லுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் லுக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முகூர்த்தம், சர்ச் லுக், நிக்கா அண்ட் பிரைட்ஸ் மெய்ட் இந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் க்ரூம் மேக்கப்பும் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சர்க்கிளில் இருக்க நம்ம பிரதர்ஸ் ஆர் நெய்பர்ஸை வந்து க்ரூமாக க்ரியேட் பண்ணி அது ஒரு ஃபோட்டோஸாக போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலை ஆக்டிவாக வச்சு நம்ம பேஜை டெவலப் பண்ணலாம். இது மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஒரு சில ஆஃபர்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃபர் பேக்கேஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜில் இது இருக்கும், இந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்ஸ் மெய்ட்க்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். அண்ட் இந்த பேக்கேஜ் எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஆஃபர் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். நம்ம ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிளைண்ட்ஸை வந்து கவர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட் பண்ணேன் என் வேனிட்டின்றதை நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் சர்க்கிளில் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.